ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 43, 44, 45 இந்த 3 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவுக்கு கிரேட் கிராண்ட் மதரே வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நீ இது எதுக்கு பண்ண, ஏதாவது ஒரு ரீசன் கொடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ ரீசன் தானே, இந்த ரூல்ஸ் எல்லாம் பழசாயிடுச்சு, இப்போ இதை மாற்ற வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு இருப்போம். அவங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் 5 நேஷனும் சேர்ந்து நடத்தக்கூடிய வைல்ட்னஸ் காம்படிஷன் இதெல்லாம் நீ கலந்துக்கோ அப்படின்னு இருப்பாங்க. அப்ப அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் இதுல சீட் இல்ல, எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு இருப்பான். அப்ப உன்னோட சீட்டை குயிஃபாங் கூட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் தலையில இடியா விழுந்து போச்சு. கிரேட் கிராண்ட் மதர் எதுக்காக அப்படி பண்ணீங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்கான். அப்ப கிரேட் கிராண்ட் மதர், உன்னோட கிளான் மெம்பர்ஸ் கூட நீ தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க, அதனாலதான் உன்னோட இடத்த குயிஃபாங் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தேங்க்யூ கிரேட் கிராண்ட் மதர் அப்படிங்கிறான். அப்ப கிரேட் கிராண்ட் மதர், இந்த வைல்ட்னஸ் காம்படிஷன்ல உன்னோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து குயின் ஃபேமிலியில ஒரு டிசிப்ளினா உன்னை சேர்த்துப்போம். நீ அதில் வின் பண்ண அப்படின்னா மெயின் கிளான்ல சேரலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நான் இப்ப யூத் பாயிண்டர் குரூப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த யூத் பாயிண்டர் குரூப்போட கேப்டனை வைல்ட்னஸ் ட்ரையல் மூலியமா செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து குயிஃபாங் இந்த கேப்டன் பொசிஷனை உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர், உங்களுக்கு பெரிய பொசிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்கிறோம். அப்ப அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட், ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு அழுதுட்டு இருக்கான். அப்ப கிரேட் கிராண்ட் மதர் நம்ம ஹீரோவை பார்த்து, குயிஃபாங் இந்த வைல்ட்னஸ் காம்படிஷன்ல உன்னோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் கேப்டன் பொசிஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தேங்க்யூ கிரேட் கிராண்ட் மதர், நான் இந்த காம்படிஷனை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேப்டன் ஆகணும்னா எனக்குன்னு ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் குயின் ஃபேமிலியோட லைப்ரரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு, என்னோட பாஸ்ட் லைஃப் மெமரி என்கிட்ட இருக்கு, எனக்கு நிறைய டெக்னிக்ஸ் தெரியும், ஆனா அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே அட்வான்ஸான டெக்னிக்ஸ், இப்ப இருக்கிற கல்டிவேஷன் வச்சு அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து 2 டெக்னிக் எடுக்கிறான். அதுல ஒன்னு பிளட் பீஸ்ட் பிளேட், இந்த ஸ்கில்லை வச்சு ஃபயர் பீஸ்டுக்கு எதிராக சண்டை போட முடியும். அப்புறம் இன்னொன்னு டர்ட்டில் பிரீத்திங் டெக்னிக் ஒன்று எடுக்கிறான், அதை வச்சு பாய்சன்ல இருந்து தப்பிக்க முடியும். நம்ம ஹீரோ இந்த 2 புக்கும் போதாது போலவே அப்படின்னு இருக்கான். அப்ப யாரோ குயிஃபாங் இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கியான்னு கேக்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹெர்ப் கலெக்டிங் ஹெட். அப்ப அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட், நான் வைல்ட்னஸ் ஸ்டைல்ல கலந்துக்கிறதா இருந்துச்சு, நீ வந்து இப்ப என்னால கலந்துக்க முடியாம போச்சு, அதனால வா இப்ப நம்ம சண்டை போட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ, உன் கூட சண்டை போற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லடா, நீ ஒரு லூசர், அதனால தான் கிரேட் கிராண்ட் மதர் அந்த பிளேஸை எனக்கு கொடுத்தாங்க, உனக்கு சண்டை போடுனா கிரேட் கிராண்ட் மதர் கூட போய் சண்டை போடுற அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹெட், டே நீ பயந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு, நான் இந்த வைல்ட்னஸ் ஸ்டைல்ல கலந்துக்கிறதுக்காக 3 வருஷமா ஒரு டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன், இதுதான் என்னோட சீக்ரெட் டெக்னிக், இன்னைக்கு உன் கதையை முடிக்க போறான் அப்படிங்கிறான். பார்த்தா அந்த ஹெட்டோட கைகள்லாம் நரம்புலாம் புடச்சிக்கிட்டு அழுக்கு மாதிரி மாறான். நம்ம ஹீரோ இதெல்லாம் ஒரு டெக்னிக்கான்னு பாக்குறான். பார்த்தா அந்த ஹெட் ஜெய்ஜாண்டிக்கா மலை மாதிரி இருந்துட்டு, முடிஞ்சா இப்போ வந்து சண்டை போடுறா அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹெட் கூட வந்து அல்ல கைங்களாம், இதுதான் நம்ம மாஸ்டரோட சீக்ரெட் டெக்னிக், இது ஒரு லெஜெண்டரி டெக்னிக், இதை எதிர்த்து யாராலையும் நிக்க முடியாது அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த ஹெட், டே குயிஃபாங் என்ன பயப்படுறியா, வந்து சண்டை போடுறா, கிரேட் கிராண்ட் மதர் சொன்னது தப்பு அப்படின்னு உனக்கு தெரியணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோ அசால்ட்டா அவன் மூஞ்சில ஒரு பஞ்சு, நம்ம ஹீரோ வச்ச பஞ்சுக்கு அவன் பல்லுலாம் உடஞ்சிருச்சு. அப்ப நம்ம ஹீரோ, டே நான் புக்கு தொலைவிட்டு இருக்கேன்டா, தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அடிச்ச அடியில அந்த ஹெட் மட்டையாயிட்டான். அப்ப அவங்க கூட வந்தவங்களா, மாஸ்டர் உங்களுக்கு ஒன்னும் அவளி அப்படின்னு கேக்குறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ, டே நான் புக்கு படிக்க போறேன், மறுபடியும் என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இதே நிலைமை தான் அப்படிங்கிறான். அப்ப அவனுங்கெல்லாம் நம்ம பிரதரால எந்திரிக்க முடியல. அப்ப இந்த குயிஃபாங்கன்னா நம்ம பிரதரோட ஸ்ட்ராங்கா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறம் குயிஃபாங், நீ எங்க பிரதர் அடிச்சிட்ட, எங்களுக்கு இதை விட்டா வேற வழி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சுத்து போறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ, டே என்ன நான் அட்டாக் பண்ண போறீங்களான்னு கேக்குறான். பார்த்தா பிரதர் ஃபெங், நீங்க தான் இனிமே எங்களோட புது பாஸ், எங்களை உங்களோட அசிஸ்டண்டா ஏத்துவாங்க அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த ஹெட், டே நீங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அவனுக்கு திரும்பி, டே பைத்தியக்கார உனக்கு என்ன வேணும்னு கேக்குறானுங்க. அப்புறம் திருப்பி ஏதாவது எங்க பாஸ் கூட சண்டை போறேன்னு வந்துடாத அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ, நீங்க வேணா எனக்கு அசிஸ்டண்டா இருக்கலாம், ஆனா எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ல கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருப்பீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அவனுங்க எல்லாம், பிரதர் ஃபெங் நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ல கண்டுபிடிச்சு தரோம் அப்படின்னு அங்க இருக்க புக்கெல்லாம் தொலைவிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ, இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களா, என்னோட டைம் ரொம்பவே சேவ் ஆகுதுங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ, இந்த 5 நேஷன்ல நடக்கக்கூடிய ஏலத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறான். அப்ப அங்க ஒருத்தன், பாஸ் இதை பத்தி உங்களுக்கு தெரியாதா, இன்னும் 5 நாள்ல அந்த கிரேட் 5 நேஷன்ஸும் சேர்ந்து ஏலம் நடத்த போறாங்க, அதுல நிறைய ரிசோர்சஸ் இருக்கும், அந்த ரிசோர்சஸ்லாம் எந்த ஃபேமிலி வாங்குதோ அந்த ஃபேமிலி தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறான். ஆனா நம்ம குயின் ஃபேமிலியில தான் அந்த ஏலத்துல இருந்து எந்த ஒரு ஹை கிரேட் பொருளையும் வாங்க முடியாது, நாம அதை சும்மா வேடிக்கை தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறானுங்க. இப்ப நம்ம ஹீரோ, இவனுங்க சொல்றதும் கரெக்ட் தான், மத்த 5 நேஷன்ஸும் அந்த ஏலத்துக்கு வருவாங்க, நம்ம குயின் ஃபேமிலியில அந்த ஏலத்துல அதிகமான பொருளை வாங்குறது கஷ்டம் தான் அப்படிங்கிறான். அந்த 5 நேஷனோட பேரையும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் யூ ஃபேமிலி, ரெண்டாவது C2 ஃபேமிலி, மூணாவது நேங்கான் ஃபேமிலி, நாலாவது பாய் ஃபேமிலி, அப்புறம் கடைசியா நம்ம குயின் ஃபேமிலி. அப்புறம் நம்ம ஹீரோ, இந்த யங் ஜெனரேஷன் பீப்புள்ஸ்லாம் அவங்களோட கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளோட ஃபேமிலியை நாம தான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறோம். அப்புறம் நம்ம ஹீரோ அவனுங்கிட்ட, நம்ம குயின் ஃபேமிலி ஒன்றும் பவர் இல்லாம இல்ல, நம்ம குயின் ஃபேமிலிக்கு ஒரு ஹிடன் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் இந்த ஏலத்துல நம்மளோட குயின் ஃபேமிலி தான் ஹைலைட், நீங்க வேணா பாருங்க அப்படிங்கிறான். அப்புறம் குயின் ஃபேமிலியோட அல்கமி ஏரியாவை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, குயின் ஃபேமிலியில அல்கமிஸ்ட் யாரும் அதிகமா இல்ல, அதனால பில்ஸ் வாங்குறதுக்கே நிறைய காசு செலவு பண்றாங்க அப்படின்ட்டு, அப்புறம் எனக்குன்னு ஒரு
ஆல்கமி ரூம் தனியா கொடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு போறோம். பார்த்தா நம்ம ஹீரோ கொடுத்தது பாலடைஞ்சு போன ஒரு சின்ன ரூம் தான். அப்ப நம்ம ஹீரோ ஏன்டா இதுதான் உங்களுக்கு ஆல்கமி ரூமா, இதையாடா எனக்கு கொடுத்தீங்க, இதுல எங்கடா ஃபர்னஸியே காணோம் அப்படின்னு ஷாக் ஆகுறோம். அப்ப யாரோ ஹலோ சார், நான் தான் இந்த ஆல்கமி ரூமோட ஹெர்பலிஸ்ட், நைஸ் டு மீட் யூ சார் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹலோங்க அப்படின்ட்டு நான் மறந்துட்டேன், குயின் ஃபேமிலியோட ஒவ்வொரு ஆல்கமி ரூமுக்கும் அந்த ஆல்கமிஸ்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அவங்களுக்கு ஒரு ஹெர்பலிஸ்ட் சர்வெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறான். அப்புறம் இந்த குட்டி பொண்ணு தான் இந்த ஆல்கமி ரூமோட ஹெர்பலிஸ்டா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோ அந்த ரூமுக்குள்ள போயிட்டு இங்க இருக்க ஹெர்ப்ஸ் எல்லாம் அதோட குணத்தை பொறுத்து கரெக்டா வச்சிருக்காங்க, இந்த மாதிரி பிரிச்சு வைக்கிறதுக்கு அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அது மட்டும் இல்லாம இந்த ரூமும் சுத்தமா இருக்கு, இப்ப என்னோட கவலை என்னன்னா எனக்கு ஒரு ஃபர்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து உங்க பேர் என்னன்னு கேக்குறான். என்னோட பேரு ஹூகா சார் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ என்னது ஹூகாவா, அப்படின்னா உன்னோட ஃபேமிலி நேம் ஹூ, நீ கிராண்ட்பா ஹூவோட கிராண்ட் டாட்டரா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஹூகா பொண்ணும் ஆமா சார் அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறா. என் பேர் தான் குயிஃபங், எங்க குயின் ஃபேமிலிக்கு கிராண்ட்பா ஹூ தான் பல வருஷமா மெடிக்கல் ஹெர்ப்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணு அழுதுகிட்டே நீங்க தான் குயிஃபங்கா, உங்களை பத்தி என்னோட கிராண்ட்பா சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ கிராண்ட்பா ஹூவை பார்க்கணுட்டு போறான். அப்ப நம்ம ஹீரோ கிராண்ட்பா ஹூ நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு, இவர் தான் எங்க குயின் ஃபேமிலியோட பெஸ்ட் ஹெர்பலிஸ்ட், இவர் கலெக்ட் பண்ற ஹெர்ப் எல்லாமே ஹை குவாலிட்டியில இருக்கும், இவர் தான் எனக்கு ஆல்கமி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு நினைக்கிறான். கிராண்ட்பா ஹூவை காட்டுறாங்க. அவர் யங் மாஸ்டர் ஃபெங் நீங்க எதுக்கு திரும்பி வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோ கிராண்ட்பா ஹூ உங்களை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஹூகா பொண்ணு அந்த யுங்லாங் தான் இந்த மாதிரி பண்ணான் அப்படிங்கிறான். யுங்லாங்னா நம்ம ஹெர்ப் குவாலிட்டி கேட்டு அவன் ஆல்கமி கத்துக்கிட்டு கிராண்ட்பா கொண்டு வர ஹெர்ப் எல்லாம் குவாலிட்டியே இல்ல அப்படின்ட்டு கிராண்ட்பாவை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாம அவன் பிரதரோட ஹெல்ப்பால எங்களுக்கு இந்த மாதிரி மோசமான ஆல்கமி ரூம் கொடுத்துட்டாங்க, அது மட்டும் இல்லாம கிராண்ட்பாவோட மெடிசனுக்கு எங்க கிட்ட சுத்தமாவே காசு இல்ல அப்படின்னு அழுகுறா. அப்ப அந்த கிராண்ட்பா ஹூ அவரோட பேத்தியை பார்த்து ஹூகா யங் மாஸ்டரோட ஃபேமிலிய கிளவுட் ஷேடோ டவுனுக்கு அனுப்பிட்டாங்க, அவருக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு, நீங்க இன்னும் பிரச்சனை கொடுக்காத அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ இதெல்லாம் எங்களால தானே கிராண்ட்பா ஹூ அப்படின்னு வருத்தப்படுறான். அப்புறம் கிராண்ட்பா நீங்க மட்டும் எனக்கு ஆல்கமி சொல்லி தரலன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன், இப்ப அவங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். அப்புறம் குயின் ஃபேமிலியில இருக்க பெரிய ஆல்கமி ரூம் காட்டுறாங்க. அப்ப அந்த ஹெர்ப் குவாலிட்டிங்கேட்டோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவன் பிரதர் குயிஃபங்க சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிறான். அப்ப அவனோட பிரதரும் கவலைப்படாத குயிஃபங்க்கு ஒரு மோசமான ஆல்கமி ரூம் தான் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறான். இவன் பேரு குயின் ஜூலாங், இவன் தான் ஆல்கமி ரூமோட சீஃப் ஹெர்பலிஸ்ட். அப்ப அந்த ஜூலாங் குயிஃபங்க வளரவே விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப யாரோ கதவை எட்டி உதைக்கிறாங்க. அந்த ஹெர்ப் குவாலிட்டி கேட்டு யாரான்னு திரும்பி பார்க்கறான். பார்த்தா நம்ம ஹீரோ அப்புறம் அந்த ஹூகா பொண்ணு ரெண்டு பேரும் வராங்க. அப்ப அந்த ஹெர்ப் குவாலிட்டி கேட்டு டே குயிஃபங் இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், எனக்கு கொடுத்ததை நான் உனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, இப்ப நீயே என்னோட ட்ராப்ல வந்து மாட்டிட்ட அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ என்னடா ஓவரா பேசிருக்குன்னு மறுபடியும் மூஞ்சில ஒரு குத்து, அவன் பறந்து போயிட்டான். அவனோட பிரதர் யூலாங் அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோ டெரரா யாரா கிராண்ட்பா ஹூவை அட்டாக் பண்ணது அப்படிங்கிறான். அப்ப அந்த ஜூலாங் டே நீ என்னடா பண்ண போற அப்படின்னு பயப்படுறான். நம்ம ஹீரோ அந்த ஜூலாங் கிட்ட நீயும் ஹூகாவும் ஹெர்ப் கலெக்ட் பண்ணுங்க, இதுல யாரா ஹை குவாலிட்டி ஹெர்ப் கலெக்ட் பண்றாங்களோ அவங்க ஜெயிச்சாங்க, அப்படி ஹூகா ஜெயிச்சுட்டா இந்த ஆல்கமி ரூம் எனக்கு வேணும், இல்ல ஹூகா தோத்துட்டா அப்படின்னா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹெர்ப் குவாலிட்டி பிரதர் இந்த போட்டிக்கு ஒத்துவாங்க, அந்த குயிஃபங்கோட கதை இதுக்கு மேல முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஜூலாங்கும் இனிமே நீ என்னோட அடிமை அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹூகா பொண்ணு யங் மாஸ்டர் என்னால இது முடியாது, நான் கிராண்ட்பா ஹெர்ப் கலெக்ட் பண்ணும்போது சும்மா பார்த்துட்டு மட்டும் தான் இருக்கேன், என்னால எப்படி இது முடியும் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ கவலைப்படாத உன்னால முடியும், நீ தான் ஜெயிப்பா அப்படிங்கிறான். அப்புறம் அந்த ஹெர்ப் கலெக்ட் பண்ற போட்டிக்கான நாள் வந்துருச்சு. அப்ப அந்த ஜூலாங் இந்த போட்டியோட ரூல்ஸ் என்னன்னா இந்த பேரியன் மவுண்டன்ல போய் இன்னும் 2 மணி நேரத்துல யாரு ஹை குவாலிட்டி ஹெர்ப்ஸ் கொண்டு வராங்களோ அவங்க தான் வின் பண்ணாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ஜூலாங் குயிஃபங் என்கிட்ட நிறைய ஹெர்பலிஸ்ட் இருக்காங்க, இவங்களை எதிர்த்து உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ இவ ஹூகா கிராண்ட்பா ஹூவோட கிராண்ட் டாட்டர், இவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.